இந்த ஒரு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா யோகி பாபு நடித்த ஜோரா கைத்தட்டு அந்த ஒரு படத்தோட ஒரு ரிவ்யூ தான் பார்க்க போகிறேன். இந்த படத்தோட கான்செப்ட் என்ன எல்லாத்தையும் நான் உங்களுக்காக டீகோட் பண்ணலான்னு இருக்கேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்தாலும் சரி, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தாலும் சரி, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் தொட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோக்கு உங்களோட லைக்கை கொடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ் சினிமாவை பொறுத்திருக்கும் இவங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு காமெடியாக நடிச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஹீரோவாக பார்த்தீங்கன்னா வளம் வந்திருக்காங்க. ஸோ இவங்களோட ஜோரா கைத்தட்டு படம் பார்த்தீங்கன்னா வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். ஸோ நீங்களும் சொல்கிற மாதிரி இருந்தாக்கா மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள், நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா இவங்க நடித்த இந்த ஒரு படத்தில் பார்த்தீங்கன்னா முழுக்க மேஜிக் மேனாக நடிக்க போதாக சொல்லியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி தான் இவங்க பார்த்தீங்கன்னா காஸ்டியூம்லாம் பயங்கரமாக போட்டிருக்காங்க. இவங்க 3 பேர் போட்டியில் யார் இந்த ஒரு போட்டியில் ஜெயிப்பாங்க, ஸோ வசூல் ரீதியாகவும் சரி, இந்த ஒரு படம் அந்த ஒரு மூவியோட ஸ்க்ரீன் பிளேவும் சரி, யார் ஜெயிப்பாங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ஜோரா கைத்தட்டு படத்தில் பார்த்தீங்கன்னா யோகி பாபுக்கு என்ன ஒரு ரோல் கொடுத்துருக்காங்கன்னா, அதாவது பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அப்பா பார்த்தீங்கன்னா மேஜிக் கலைஞனாக பார்த்தீங்கன்னா இருந்துக்கிட்டு இருக்காங்க, மேஜிக் மேனாக. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா இறந்துடுறாங்க. ஸோ அவங்களுடைய மரணத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இவங்க பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மேஜிக்கை பார்த்தீங்கன்னா கையில் எடுக்கிறாங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்குது இந்த ஒரு கதையில். அதுக்கப்புறம் என்ன நடந்தது, ஸோ இவங்க பண்ணுற மேஜிக் எல்லோரும் பார்த்தீங்கன்னா மக்களை கவரும்னு பார்த்தாக்கா அதான் இல்லை. இவங்க எல்லோரும் பார்த்தீங்கன்னா கேலி பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கு. இவங்க ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து எப்படி வந்தாங்களோ, இவங்களை எப்படி கலாச்சிக்கிட்டு இருந்தாங்களோ அதே மாதிரி தான் இந்த ஒரு படத்தில் பார்த்தீங்கன்னா கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க பண்ணுற மேஜிக் எல்லோரும் பார்த்தீங்கன்னா சிரிப்பாங்கன்னு பார்த்தா இவங்களை பார்த்தா வெறுப்பேற்றுற மாதிரி, யோகி பாபா கலாய்க்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா பல எமோஷனல் பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. இவங்களுடைய கனவு உடையிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா பல விஷயங்கள் நடந்தது. அதாவது பார்த்தீங்கன்னா இவங்கள ஒரு பக்கத்தில் கலாச்சே இது பண்ணிட்டாங்க. ஸோ ஒரு கும்பல் சேர்ந்து இவங்கள பார்த்தீங்கன்னா அடிமட்டத்தில் தள்ளுற அளவுக்கு பார்த்தீங்கன்னா பண்ணி வச்சுட்டாங்கன்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் நான் இன்டர்மீடியட்டாக பார்த்தீங்கன்னா ஸோ பல வில்லன்கள் அதாவது பார்த்தீங்கன்னா குழுவாக வந்து பார்த்தீங்கன்னா யோகி பாபா அவங்களோட கையை பார்த்தீங்கன்னா வெட்டி எடுத்துடுறாங்க. ஒரு மேஜிக் மேனை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய கை தான் அவங்களுடைய இம்பார்ட்டண்ட். ஏன்னா அந்த கைகளை வச்சு தான் பல மேஜிக்களை பார்த்தீங்கன்னா பண்ணி காமிப்பாங்க, மக்களை பார்த்தீங்கன்னா ரசிக்க வைப்பாங்க. ஸோ அந்த மேஜிக்கில் அப்படி என்னதான் இருக்குன்னு துல்லியமாக அக்யூரேட்டாக பார்த்தீங்கன்னா வேறு லெவல் பண்ணுவாங்க. அந்த ஒரு கை இல்லாமல் இவங்களோட வாழ்க்கை பார்த்தீங்கன்னா ஒரு பக்கத்தில் முடிவுக்கு வர மாதிரி இருந்தது. என்னடா இவ்வளோ தானே ஹீரோவோட கதை முடிஞ்சுதா, மேஜிக் மேனோட கதை முடிஞ்சுதா, ஒரு பக்கம் சாஞ்சிட்டாங்களான்னு கேட்டால் அதுதான் இல்லை. இந்த ஒரு கேரக்டரை பொறுத்த வரைக்கும் நெவர் கிவ் அப், யாராக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா வெளியே கொண்டு வருவாங்க. அதே மாதிரி தான் இவங்களும் பார்த்தீங்கன்னா மீண்டும் எழுந்துக்கிறாங்க. ஸோ இந்த கை இல்லாமல் கூட அப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்களோட தோஸ்தான, அதாவது பார்த்தீங்கன்னா இவங்களோட நண்பனான ஒரு தோழியை பார்த்தீங்கன்னா இந்த அதே கும்பல் பார்த்தீங்கன்னா கொன்னுடுறாங்க, சாவச்சிடுறாங்க. இதை பார்த்து இவங்களுக்கு அப்படி என்ன ஆச்சுன்னா, இப்போது அந்த ஒரு மேஜிக் மேனுக்கிட்ட பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை. அவங்க கூட இருந்த அந்த ஒரு குழந்தையும் இல்லை, ஸோ அவங்களுடைய கையும் இல்லை. இது ரெண்டுமே இல்லாமல் ஒரு மேஜிக் மேனால் எப்படிடா உயிர் வாழ முடியும், அந்த ஒரு கும்பலை எப்படிலாம் அழிக்கலான்னு பார்த்தீங்கன்னா இதில் தான் ஆரம்பிக்குது இந்த ஒரு ஸ்டோரி. யோகி பாபு ஒரு காமெடி நடிகனாக இல்லாமல் இந்த ஒரு படத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய எமோஷன்கள் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா வெளியே கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதனால் இந்த ஒரு கேரக்டர் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு பயங்கரமாக சூட் ஆகிருக்குன்னு தான் சொல்லணும். ஒரு மனுஷனுக்கு வரக்கூடிய எமோஷன்கள், கோபம், சிரிப்பு, ஆனந்தம், வலி, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மூவியில் பார்த்தீங்கன்னா அவங்க எக்ஸிக்யூட் பண்ணுறது வேறு லெவலில் இருந்ததுன்னு தான் சொல்லணும். இந்த ஒரு படத்தோட ஹீரோயினிக்கு பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் பார்த்தீங்கன்னா ரோல் பெருசாக ஒன்றும் வகிக்கல, ஸ்க்ரீன்லும் பார்த்தீங்கன்னா அதிகமாக வரலன்னு தான் சொல்லணும். அது அம்பாட்டின் இவங்களோட ஒளிப்பதிவு பார்த்தீங்கன்னா படத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வேறு லெவல் தோற்றத்தை பார்த்தீங்கன்னா கொடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மக்கள் எல்லாரும் பேசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த படத்தோட பாடல்கள்லாம் எழுதின்னு பார்த்தீங்கன்னா அருணகிரி இவங்களுடைய இதுவில் பார்த்தீங்கன்னா ரிலிக்ஸோட பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பாடல் பார்த்தீங்கன்னா வந்தது. இந்த படத்தோட ஜோரா கைத்தட்டு படத்தோட பேக்ரவுண்ட் மியூசியம் பின்னணி இசையில் யார் கொடுத்ததுன்னா ஜித்தன் ரோஷன் இவங்க பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. இந்த ஒரு படம் பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா சுறுசுறுப்பாக இல்லைன்னா கூட பார்த்தீங்கன்னா ஒரு பல இடங்களில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டவுனான மாதிரி ஃபீல் கொடுத்ததை பார்த்தீங்கன்னா மக்கள் எல்லோரும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா இந்த படம் எப்படி இருக்குது, சந்தானம் நடித்த டிடி நெக்ஸ்ட் லெவல் இந்த ஒரு படம் எப்படி இருக்குது, சூரி நடித்த மாமன் படம் எப்படி இருக்குன்னு எல்லாத்தையும் உங்களுக்கு 3 படத்தில் எந்த ஒரு படம் பிடிச்சிருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோக்கு உங்களுக்கு லைக்கை கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். சரி, அடுத்த வீடியோவில் வேறு ஒரு கண்டென்ட்டில் பார்க்கலாம்.